அடடடடா! உத்தமன் அண்ணாமலைய பார்த்து இவ்ளோ பேர் மாற்றம் அடைஞ்சிருக்காங்களே! இல்ல உண்மையாவே அவங்க அப்படித்தானா? சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் அண்ணாமலைய நோக்கியே நெறைய நியூஸஸ் வந்துட்டு இருந்தது. இதுல வந்து நம்ம சென்ட்ரல் மினிஸ்டரான சுரேஷ் கோபி அவர்கள் வெளியிட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது பேசும் பொருளா மாறி இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்து இவரு பரவாயில்லையே பாஜகவில இவ்ளோ அளவுக்கு சூப்பரா லாயலா இருக்கிற பெர்சன்ஸ் நெறைய பேர் இருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு பாராட்டுகள் அப்படிங்கிறது டெல்லி தலைமையில இருந்து குவிஞ்சிட்டு இருக்கு. என்னங்கிற ஒரு தொகுப்பை மொத்தமா பேசுவோம், பார்ப்போம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. அண்ணாமலை அவர்களை பார்த்துதான் சுரேஷ் கோபி அவர்களும் ரொம்ப ஹானஸ்டான ஒரு பர்சனா இருக்காரு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையாவே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டான பர்சன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு, பாஜகவினுடைய அண்ணாமலையினுடைய தொண்டர்கள் எல்லாமே போலியானவர்கள், சங்கிகள் அப்படின்னு கொடுக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சங்கி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எங்களுக்கு அண்ணாமலை பெஸ்டா எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வி நீட் அண்ணாமலை அப்படிங்கிற கமெண்ட்டை திராவிட பாஜகவினர் பார்த்து படிச்சு டென்ஷன் ஆகணும். அந்த மாதிரி நீங்க போட்டு விடுங்க. எவ்வளவு பேர் அவரை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சென்ட்ரல் மினிஸ்டரான சுரேஷ் கோபி அவர்கள் ஃபர்ஸ்ட் எம்பியா இருக்காரு. அவர் எம்பியா இருக்கும்போது நிறைய படம் நடிக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஃபேமிலியை நல்லா பாத்துக்கிறாரு. அண்ட் இந்த அரசியல் களத்துல இருந்து வர அந்த சம்பளம் அவருக்கு வருது இல்லையா, அதையும் வச்சுட்டு அவர் ஹாப்பியா இருக்காரு, சந்தோஷமா போயிட்டு இருக்கு அவங்களுடைய லைஃப்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல இந்த நேரத்துல அவங்க ஊர்ல இருக்கிற நபர்கள் எல்லாரும் சொல்றாங்க, சார் எங்களுக்கு எங்களுடைய ஊர்ல இருந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தவங்க சூஸ் பண்ணணும், எங்களுக்காக அவங்க இருக்கணும், எங்களுக்கான ஒரு பர்சனா அவங்க அடையாளமா அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பாஜகவினுடைய தலைமை சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சுரேஷ் கோபி அவர்கள் ரொம்ப நியாயமான ஹானஸ்டான ஒரு பர்சனா இருக்கிற காரணத்தினால அவரை நம்ம வந்து சென்ட்ரல் மினிஸ்டரா நியமிச்சா என்ன, அந்த கேடர்ல அவரை போட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? ஆச்சரியப்பட்டுருவீங்க. அவர் சொல்றாரு, எனக்கு வந்து படம் நடிக்க முடியும் அப்படின்னா நான் எம்பியா இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு, என்னால படம் நடிக்க முடிஞ்சிச்சு, என்னோட ஃபேமிலிஸ் கூட சப்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சு, ஃபினான்ஷியலாவும் நான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தேன். அண்ட் இன்னைக்கு எனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுத்ததுனால ஒர்க் பார்டர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, பர்டன் என்னால தாங்கவே முடியல. இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ எம்பியா இருக்கும் போது நான் நிறைய படம் நடிச்சேன், ஆனா இன்னையான சுச்சுவேஷன் என்னால நடிக்க முடியல, ஏன்னா எனக்கு ஒர்க் லோட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. என்னை திரும்பவும் எப்படியாவது எம்பியாவே ஆக்கிட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இதுல என்னை விட சீனியர் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்கள நீங்க உட்கார வச்சுட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். இந்த இந்த பதவியே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து எம்பியா இருக்கிறதே நல்லா இருக்கு, நான் படம் நடிச்சுட்டு என்னன்னா நான் ரொம்ப கம்மியான வயசு தான் எனக்கு இப்போ. இந்த சுச்சுவேஷன்ல நான் என்னால ஏர்ன் பண்ண முடியற அளவுக்கு என்னால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. என்னுடைய ஃபேமிலியை நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். என்னன்னா என் ஃபேமிலி இன்னும் ஃபினான்ஷியலா ஸ்டக் ஆகிதான் இருக்குமே தவிர ஒரு நல்ல கிரேடுக்கு இன்னும் போகல. ஃபினான்ஷியலா நான் இன்னும் வந்து அவங்களை டெவலப் பண்ணி வைக்கணும், என்னுடைய கிட்ஸை நான் டெவலப் பண்ணி வைக்கணும். ஸோ எனக்கு பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் எக்ஸ்டர்னலா எனக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வரும், ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது போக முடியும் அப்படிங்கிறாரு. ஏய் சாரு, நீங்களாம் யார் சாரு, எங்க இருந்தீங்க நீங்களாம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், சென்ட்ரல் மினிஸ்டர், மத்திய அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு. அவர் நினைச்சாருன்னா எக்கச்சக்க ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது. எவ்வளவு ப்ராஜெக்ட் நடக்குது, அந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு ஒரு ஒரு 1/2% கமிஷன் கொடுங்கடா அப்படின்னு சொன்னாவே லைஃப் செட்டில், கோடிக்கணக்கில் வரப்போகுது கமிஷன். வேணாம், எனக்கு தேவையில்லை, கொடுக்குறது சம்பளம் எனக்கு போதும். சார் நீங்கெல்லாம் வாங்க சார், இப்படி வந்து இவங்க கிட்டலாம் எங்க ஆளுங்க கிட்டலாம் கத்துக்கோங்க சார் கமிஷன் பத்திலாம். எந்த கமிஷன் பத்தி தீபிகான்னு கேட்டுட்டு நீங்க சிரிக்கிறது எனக்கு புரியுது. ஸோ எனக்கு கமிஷனே வேணாம், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு கொடுக்குற சம்பளம் போதும், ஆனா எனக்கு இது வந்து லைஃப் அப்படியே லீட் பண்ணிட்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் இன்னும் வந்து என் ஃபேமிலிக்கு செக்யூர் பண்ணணும், சேஃப் பண்ணணும் அப்படின்னா நான் படத்துல நடிக்கணும், எம்பியா இருந்தாலும் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் சொல்றாரு. வேற லெவல் பாராட்டுகள் அப்படிங்கிறது குவியுது. ஸோ இது அப்படியே கம்பேரிட்டிவ்லி எடுத்துட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் கூட தான் லிங்க் பண்றாங்க. அண்ணாமலை அன்னைக்கு பண்ணாருல்ல, என்னைக்கு 80 கோடி ரூபாய் சொத்தை ஏமாத்தி 4.5 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் குற்றச்சாட்டை அவர் மேல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல அவர் தெளிவா சொன்னாரு, கவர்மெண்ட்க்கு கொடுக்க வேண்டிய பணம் இவ்வளோ, கட்ட வேண்டிய பணம் இவ்வளோ, நான் எல்லாத்தையும் தெளிவுபட கட்டிட்டேன், அதற்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்காங்களே, இடி இருக்காங்க, என் வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு நபர்கள் இருக்காங்க, ஆணையம் எல்லாம் கையில இருக்கு, அனுப்புங்க, செக் பண்ண சொல்லுங்க, செக் பண்ணட்டும், செக் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு என்கிட்ட இருக்கு, நான் ஏமாத்திட்டேன்னா என்ன அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கட்டுமே, எதுவா இருந்தாலும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா
திமுக அரசாங்கத்தை பார்த்து நச்சுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இது பல பேருடைய வாயை அடைச்சிச்சு. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அண்ட் சவுகு சங்கர், மாரிதாஸ் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஊழல் பண்றாரு, அண்ணாமலை வந்து எங்க இருந்தோ பணம் எல்லாம் வாங்கி சுரண்டி எடுத்துட்டு வந்து இங்க பண்றாரு, திமுக அவங்களுக்காக ஒரு பாலமே கட்டி கொடுத்துட்டாங்க, திமுக வந்து பெரிய அளவுல என்னமோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அண்ணாமலையுடைய வளர்ச்சியை தூக்கிட்டு வந்து திமுக கூட கம்பேர் பண்ணி விட்டாரு. இந்த விஷயம் வெடியா வெடிக்குது. அதெல்லாம் கிடையாதுன்னு கடைசி கட்டத்துல ஒரு அறிக்கையாவே அவர் வெளியிட்டார். என்ன சொல்லியிருந்தாரு, நான் கோயம்புத்தூர்ல ஒரு இடம் வாங்கினது உண்மைதான், நான் தேவையான எல்லா ஃபீஸஸும் கட்டிட்டேன், அரசு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை நியமிச்ச இடத்தை தாண்டி நான் கொடுத்து வாங்கினது நார்மலா அங்க விற்கக்கூடிய அளவுக்கான பிரைசஸை கொடுத்துதான் நான் வாங்கினேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும், அங்க நான் விவசாயம் பண்ணணும், ஆர்கானிக் ஃபார்ம் ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறது பல நாள் கனவு. ஆடு மாடு இந்த பண்ணை பால் பண்ணை எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை. அதையும் நான் பண்ண போறேன். அந்த பால் பண்ணை அப்படிங்கிறத நான் வச்சு எல்லா இடத்துக்கும் கொடுக்க போறேன். சோ அந்த காலத்துல பெரிய பெரிய மாமனிதர்கள்லாம் ஒரு வேலை உருவாக்கணும், ஒரு வேலை திட்டம், உனக்கான ஒரு கனவு இருக்கு அப்படின்னா பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அந்த அளவுக்கு பினான்சியலான ஒரு ஸ்டேஜ் என்கிட்ட கிடையாது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலான ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் என்கிட்ட இருக்கு. ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்கிட்ட கம்மியான வட்டியிலலாம் வந்து கடன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸும் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இது எல்லாமே மக்களுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறாரு. ஸோ என்னுடைய இப்ப நான் வாங்கின இடத்தையும் தாண்டி நான் வந்து மந்த்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். பேங்க்குக்கு நான் பணம் கட்டியிருக்கேன், வட்டி கட்டியிருக்கேன். என்னுடைய மனைவியோடது எல்லாத்தையுமே நாங்க சேல் பண்ணிட்டு என்கிட்ட இந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் அதை நான் வாங்கினேன். இன்னைக்கு 3 கோடி ரூபாய்க்கு கடனாளியா இருக்கேன். நான் விவசாயம் பண்ணணும், நான் சும்மா ஒன்றும் கிடையாது. என்னுடைய பசங்களுடைய ஒரு ஒரு ஸ்டேட்டஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, என் பசங்களை இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷனை நான் காப்பாற்றணும்னா நான் இன்னைக்கு உழைச்சுதான் ஆகணும். அவங்களுடைய சேவிங்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க மேல நான் வந்து இனிஷியலி என்னெல்லாம் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்து அந்த திட்டங்கள் படி நான் அழகா செயல்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் கரெக்டா என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்றேன். எனக்கு இவ்வளவு ஃபண்ட் வந்திருக்கு, இவ்வளவு போயிருக்கு, இதுக்கு மேல நான் என்னங்க செய்யணும், எங்க இருந்து வந்துச்சு, எங்க இருந்து போச்சுன்னு பாருங்கன்றதை காமிக்கிறேன். இதுக்கு மேல நாங்க என்னங்க செய்யணும், இவ்வளவு ஒரு ஓப்பன் புக்கா இருக்கும்போது நீங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்டா எப்படி? ரஃபேல் வாஷ் கட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு பில் வரையும் போய் அங்க பிளாஸ்ட் ஆகுது, டிஎம்கே ஃபைல் 1, 2ன்னு அங்க மாட்டி அலறாங்க திமுகவினர். சோ இந்த நேரத்துல சொத்து குவிப்பு அப்படின்னு சொல்லி என் மேல அவதூறா பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஏன் அப்படிங்கறது அண்ணாமலை கேட்டிருந்தாரு. இன்னைக்கும் அவருக்கான ஒரு பாராட்டு இருக்கும் சூழ்நிலையில இதே விஷயம் வந்து சுரேஷ் கோபி அவர்கள் செஞ்சிருக்கிறது ஒரு நெகிழ்ச்சியான விஷயமா மாறுது. சோ பாஜகவின இவ்வளவு அளவுக்கு பரவாயில்ல, மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே எல்லாருமே ரொம்ப யோகியன் அப்படின்லாம் சொல்லவும் முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனா கம்பேரிட்டிவ்லி மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பெட்டர் பாவங்க, சிறப்பா தானே, பரவாயில்லையே, எனக்கு வந்து கமிஷன்லாம் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு சம்பளம் போதும், ஆனா எனக்கு இது கம்மியா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாருன்னா இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த மாதிரி நபர்கள் அண்ணாமலை, இப்ப சுரேஷ் கோபி இவங்கள மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்கல்ல, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பாராட்டு மழையில அவங்க எல்லாம் நனைஞ்சிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். இது கூட நாகேந்திரன் அவர்கள் மதுரையில இருந்து அவருடைய பிரச்சார பயணம் அப்படிங்கறத தொடங்குறாரு. இதுல அண்ணாமலை அவர்களும் கூட ஆன் ஸ்பாட்ல இருக்காரு. பல பேர் வாழ்த்துக்களை சொல்லி சூப்பரா வந்து தொடங்கி ஸ்டார்ட் பண்றாங்க. அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்களான செல்லூர் ராஜா அவர்கள் வராரு, ஆர்பி உதயகுமார் இவங்க எல்லாரும் இருக்காங்க. இவங்களுடைய முன்னிலையில இவருடைய தொடக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேம்பெயின் எப்படி போய் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன வேணா நடக்கலாம், அண்ணாமலை கூட போனாதான் வெற்றி அப்படிங்கிறது எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வி நீட் அண்ணாமலை அப்படிங்கறத. ஆனா பாஜகவை நம்ப முடியாதுப்பா. எது மூலியமா? உண்மையான பாஜகவினரை நம்பலாம், திராவிட பாஜகவினர் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? என்ன காரணம்? உள்ள பாஜகவில கூடவே இருக்கிற நபர்களை குத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதுல இப்போ இணைந்த கஸ்தூரி அக்காவும் சேர்ந்துட்டாங்க. கஸ்தூரி அவர்கள் ஒரு போஸ்ட் ரீபோஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த நேற்று தொடங்குச்சு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அதிமுக நபர்கள் கூட கை கொலுக்கிக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா போலியான சங்கிகள், அதாவது இவங்க எல்லாமே போலியான அண்ணாமலை அவர்களுடைய சங்கி கும்பல், போலியானவர்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் பார்த்துட்டு வயிறு எரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது யாரு? அதிமுகவினுடைய வேலையா என்னவோ தெரியல. இதை பார்க்கும்போது அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் போலியான சங்கிகளுக்கு வயிறு எரியும் அப்படின்னு சொன்ன விஷயத்த திரும்பவும் ரீபோஸ்ட் பண்ணி கஸ்தூரி அவர்கள் போட்டிருக்காங்க. அப்போ உள்ளவே கூடவே இருக்கிற நிறைய நபர்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலை ஏன் கார்னர் பண்ணணும், அவரை ஏன் குத்திக்கிட்டே இருக்கணும், அவருக்கும் வலிக்கும் தானே.
பாஜகவுல நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ, அவர் முன்னாள் மாநில தலைவரா இருக்கிறாரு அப்படிங்கும்போது, அவருக்கான ஒரு அணி, அவருக்கான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா, அவர் கூட ஏன் சுத்துறாங்க? அவங்கலாம் ஏன் கூடயே போறாங்க? கூடயே வராங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, நியாயமா? அவருக்கான முக்கியத்துவம் குடுக்கலன்னா, அவருக்கான ஒரு ஒரு மாஸான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும்ல. அத ஏன் புரிஞ்சுக்காம கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு டார்ச்சர் பண்றீங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல சங்கிகள் அணி, போலியான தொண்டர்கள் எல்லாருமே வந்து அண்ணாமலை அவர்களுக்காக மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ கஸ்தூரிக்கு இதுக்கு என்ன அவசியம்? இவங்க எதுக்கு இப்ப ரீபோஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இத அப்படிங்கிறது பல பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாவும் இருக்கு. அண்ணாமலைக்கு போலியான சங்கிகள் கும்பல் அப்படின்னா தொகுதி கரெக்டா எங்களுக்கு தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது சரியான அளவுல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது முன்னாடி இருந்த சதவீதத்தை விட இன்னைக்கு இவ்வளவு அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் வந்திருக்கு தமிழகத்துலன்னா காரணம் இவருதான். அப்ப இவர் கேட்கறதுக்கான உரிமைகள் எல்லாமே அப்சல்யூட்டா இவருக்கு இருக்கு. நீங்க பாருங்க அதிமுக ஏமாத்திட்டு நான் அவ்வளவு கொடுக்க மாட்டேன் பார்த்து ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்கன்னா பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு உள்ளாக போறது யாரா இருக்கும்னா அண்ணாமலை போன்ற நபர்கள் தான். சோ இவங்களுக்கு தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது சரியா இருக்கணும். அடுத்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தொடரணும். அவங்கதான் இதுதான் கேட்கறாங்க. அவங்களுக்கு எதிராக கேட்கக்கூடிய விஷயம் என்ன? எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன ஆயிடுச்சு பெரிய தப்பு? இது கரெக்டான ஒரு பாயிண்ட் கேட்ட சங்கியா அப்படிங்கிறது தான் எல்லாரும் பொங்கி எழுந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.